ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வெண்டைக்காய் மாங்காய் தட்டைப்பயிர் சேர்த்து சொதின்னு சொல்லுவாங்க, தொக்குன்னு சொல்லலாம். இதுக்கு எந்த ஒரு மசாலாவும் நம்ம போட மாட்டோம். மிளகாத்தூள், மஞ்சள்தூள் அந்த மாதிரி எந்த ஒரு தூள் ஐட்டமும் போடுறதில்ல. அதுக்கு முதல்ல எண்ணெய் சூடு பண்ணி அதில் தட்டைப்பயிறு நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு அந்த எண்ணெயில் போட்டு நல்லா வறுத்து விடணும். வாசம் வர மாதிரி வறுத்தணும். வறுத்தா தான் அந்த காயோடு சேர்ந்து தட்டைப்பயிறு நல்லா வேகும். அப்படி வறுக்க பிடிக்கலங்கிறவங்க குக்கரில் வேக வச்சு போட்டுக்கலாம். அதே எண்ணெயில் வெண்டைக்காயும் போட்டு நல்லா வதக்கிட்டு அந்த வளவளப்பு தன்மை போகிற வரைக்கும் வதக்கிட்டு, அதுக்கப்புறம் பச்சை மிளகா, காஞ்ச மிளகாய், இது காரம் பச்சை மிளகா, காஞ்ச மிளகா தான், அதனால் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம். வேறு எந்த மிளகாத்தூள் எதுவுமே போட மாட்டோம். தக்காளி சேர்த்து நல்லா எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் தண்ணி சேர்த்து உப்பு சேர்த்து தண்ணி ஊற்றி காயை வேக விட்டுறணும். இந்த தட்டைப்பயிறு இதுக்கு அரிசி களைஞ்ச தண்ணியும் ஊற்றலாம். இப்போ அரிசி களைஞ்ச தண்ணி இல்லைன்னா சாதா தண்ணி ஊற்றுறேன். அது அப்படியே அதில் வேக விட்டுட்டு, அது காயெலாம் நல்லா வெந்ததுக்கப்புறம் மாங்காய் நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி மாங்காயை சேர்த்து புளிக்கரைசல் சேர்த்துடணும். புளிக்கரைசல் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு இறக்கிட்டோம்னா வெண்டைக்காய் மாங்காய் தட்டைப்பயிறு போட்ட சொதி சூப்பராக இருக்கும். சைடிஷ் மாதிரி நம்ம சாம்பார் சாதத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு நல்லா எந்த ஒரு மசாலாவும் சேர்க்காமல் லைட்டான காரத்தோடு நல்லாயிருக்கும். அது காஞ்ச மிளகா, பச்சை மிளகாய் எல்லாமே அப்படி முழுசாக தான் போட்டிருப்போம். ரொம்ப கட் பண்ணி போட்டால் கூட காரமாக இருக்கும். முழுசாகவே போட்டுக்கலாம். நல்லா கெட்டியாக அந்த தண்ணியெல்லாம் சொன்னதுக்கப்புறம் இறக்கிட்டோம்னா சூப்பராக இருக்கும். வெண்டைக்காய் எல்லாத்துக்குமே உடம்புக்கு நல்லது தான். நம்ம பல விதமாக செய்வோம். இது ஒரு வகையாக செஞ்சுட்டு போயிடலாம். நல்லா சாப்பாடுக்கு தொட்டுக்கிறதுக்கு சுருக்குன்னு இருக்கும். ஏன்னு கேட்டால் நம்ம புளி ஊற்றிருக்கோம், மாங்காய் சேர்த்துருக்கோம், பச்சை மிளகா, காஞ்ச மிளகாய் எல்லாம் போட்டு சுருக்குன்னு இருக்கும் தொட்டுக்கிறதுக்கு. வெண்டைக்காய் சுகர்காரங்க ஒரு 2 வெண்டைக்காயை நாளாக கட் பண்ணி நல்லா ஒரு நைட்டே தண்ணியில் போட்டு வச்சுட்டு, அதை காலைல எழுந்துச்சி அந்த வெண்டைக்காயை எடுத்துகிட்டு அந்த தண்ணி வளவலன்னு இருக்கும், அந்த தண்ணியை குடித்தோம்னா சுகர் கண்ட்ரோல் ஆகுதுங்கிறாங்க. அந்த மாதிரி சுகர் உள்ளவங்க அந்த போல் செஞ்சு பார்க்கலாம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.